நாளை முன்னிட்டு கணவனும் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். அவர்கள் உலகின் பார்வையில் சரியான ஜோடி. அவர்களுக்குள் நிறைய காதல் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அவர்களிடையே புகார்கள் அதிகரித்து வருவது போல் தோன்றியது. பேசிக் கொண்டிருக்கும் போது மனைவி ஒரு முன்மொழிவை செய்தாள். நான் உங்களிடம் நிறைய சொல்ல வேண்டும், ஆனால் எங்களுக்கு ஒவ்வொருக்கொருவர் நேரம் கிடைக்கவில்லை. அதனால்தான் 2 டைரிகள் வாங்கினேன். ஒருவருக்கொருவர் மனதில் பட்டதையெல்லாம் எழுதி ஆண்டு முழுவதும் எழுதுவோம். அடுத்த வருஷம் இந்த நாளில் நம்மிடம் உள்ள குறைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் அதை திரும்ப திரும்ப சொல்ல முடியாதபடி ஒருவருடைய நாட்குறிப்பை படிப்போம். கணவர் நல்ல யோசனை என்று ஒப்புக்கொண்டார். இருவரும் தங்கள் டைரிகளை எடுத்துக் கொண்டனர். விரைவில் ஆண்டு கடந்தது. அடுத்த ஆண்டு விழாவில் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் நாட்குறிப்பை கொடுத்தனர். கணவன் மனைவி எழுதிய நாட்குறிப்பை முதலில் படிக்க ஆரம்பித்தான். முதலாவது பக்கம். இன்று எங்கள் திருமண நாளில் நீங்கள் எனக்கு நல்ல பரிசு கொடுக்கவில்லை. இரண்டாவது பக்கம். நீங்கள் என்னை இரவு உணவிற்கு ஹோட்டலுக்கு அழைத்து செல்லவில்லை. மூன்றாவது பக்கம். இன்று என்னை திரைப்படத்திற்கு அழைத்து செல்வதாக உறுதியளித்தீர்கள். ஆனால் போகும் நேரத்தில் சோர்வாக இருப்பதாக கூறி மறுத்துவிட்டீர்கள். என் உறவினர்கள் வந்தார்கள். ஆனால் நீங்கள் அவர்களிடம் சரியாக பேசவில்லை. பல வருடங்களுக்கு பிறகு இன்று எனக்கு பழைய பாணியிலான ஆடையை வாங்கி தந்தீர்கள். இப்படி பல சிறு புகார்கள் அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தது. அதை படித்த கணவனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. கணவர், என்னுடைய தவறுகள் எனக்கு தெரியாது. எதிர்காலத்தில் அவை மீண்டும் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இப்போது மனைவி தன் கணவனின் நாட்குறிப்பை திறந்தாள். முதலாவது பக்கம் வெற்று. இரண்டாவது பக்கம் வெற்று. மூன்றாவது பக்கம் வெற்று. வெற்று. மனைவி 50 முதல் 60 பக்கங்களை திருப்பினாள். அனைத்தும் காலியாக இருந்தன. மனைவி வருத்தப்பட்டு, என்னுடைய இந்த சின்ன ஆசையை கூட உன்னால் நிறைவேற்ற முடியாது என்று எனக்கு தெரியும். உங்கள் குறைகளை எல்லாம் இவ்வளவு வருடமாக உழைத்து எழுதினேன். அதனால் நீங்கள் அவற்றை சரி செய்து விடலாம். உங்களால் இவ்வளவு கூட செய்ய முடியவில்லை. கணவர் சிரித்துக்கொண்டே, எல்லாவற்றையும் கடைசி பக்கத்தில் எழுதிவிட்டேன் என்றார். மனைவி ஆவலுடன் கடைசி பக்கத்தை திறந்தாள். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன் முகத்தில் நான் எவ்வளவு முறையிட்டாலும் பல வருடங்களாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீ அளித்திருக்கும் அளவற்ற அன்பின் முன்னால், உன்னுடைய எல்லையற்ற அன்பின் முன்னால் என்னால் முடிந்த அளவுக்கு உன்னிடம் எந்த குறையையும் காண முடியவில்லை. இந்த நாட்குறிப்பில் எழுதுங்கள். உங்களுக்கு குறை இல்லை என்பதல்ல, உங்கள் அன்பு, அர்ப்பணிப்பு, உங்கள் தியாகம் இவை அனைத்திற்கும் மேலானது. என் எண்ணற்ற மன்னிக்க முடியாத தவறுகள் இருந்த போதிலும் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் என் நிழலாக நீங்கள் என்னை ஆதரித்தீர்கள். எனது சொந்த நிழலில் எந்த குறையையும் நான் எப்படி பார்க்க முடியும்? இப்போது அழுவது மனைவியின் முறை. அவள் கணவனின் கையில் இருந்து தனது டைரியை எடுத்து அனைத்து குறைகள் மற்றும் புகார்களுடன் 2 டைரிகளையும் தீயில் எரித்தாள். மீண்டும் அவர்கள் வாழ்க்கை புதுமண தம்பதிகளின் காதல் போல மலர்ந்தது.